வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் பொண்ணு சமையல் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னாடி ப்ளீஸ் இந்த வீடியோவை உங்கள் ரிலேஷன்ஸ் அண்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். எதனால் அப்படின்னா இந்த வீடியோட எண்டிங்கில் தெரியும். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எப்பயுமே பாதாம் பருப்பு, முந்திரி, பிஸ்தா இது எல்லாமே பார்த்திங்கன்னா ரேட் அதிகமாக கொடுத்து வாங்குறதுனால இதுதான் உடலுக்கு அதிகமாக சத்து கொடுக்குதுன்னு நினச்சிட்ருக்குறோம். ஆனால் அதெல்லாம் விட கூடுதலான சத்துக்கள் நம்ம ஊரில் கிடைக்கக்கூடிய நிலக்கடலை, அதாவது வேர்க்கடலையில் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் குழந்தைங்க நல்ல ஊட்டச்சத்தோட, நல்ல எலும்பு பலத்தோடு, ரொம்ப ஸ்ட்ராங்காக நோய் எதிர்ப்பு சக்தி எவ்வளோ இருக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த டிஷ் அவங்களுக்கு செஞ்சு கொடுங்க. பெரியவங்களான நீங்களும் சாப்பிடுங்க, உங்களுக்கும் நல்ல ஊட்டத்தை தரும். உங்கள் வீட்டு குழந்தைங்க வெளியில் ஹாஸ்டலில் தங்கியிருக்காங்க அப்படின்னா, அல்லது வெளியில் வேலை செய்ய போயிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப ஈஸியான டிஷ் தான், அவங்களும் செஞ்சு சாப்பிட்டோம். கண்டிப்பாக அவங்களுக்கு நல்லதாக ஒரு ஸ்நாக்ஸ் கிடைச்ச மாதிரி திருப்தி கிடைக்கும். உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஸ்கூல் போகிற குழந்தைங்களுக்கு நீங்கள் ஸ்நாக்ஸாக இது செஞ்சு கொடுக்கலாம். அதனால அவங்களுக்கு ஒரு நல்ல ஸ்நாக்ஸ் கொடுத்த திருப்தியும் உங்களுக்கு கிடைக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் வறுத்த நிலக்கடலை எடுத்திருக்கேன். கடையிலே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வறுத்த நிலக்கடலை கிடைக்குது. அதோட தோலை மட்டும் எடுத்துகிட்டு சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். இதோட நம்ம சேர்த்துக்கக்கூடிய இன்னொரு பொருள் பார்த்திங்கன்னா நாட்டு சர்க்கரை. கடையிலலாம் இப்போலாம் சாதாரணமாகவே சிம்பிளான மளிகை கடையில் கூட நாட்டு சர்க்கரை கிடைக்கிது. நீங்கள் 5 ரூபாய்க்கு வாங்கினீங்கன்னாவே பார்த்திங்கன்னா நிறையாவே இருக்கும். இது கொஞ்சமாக எடுத்துக்கலாம். இப்போ நாம் எடுத்து வச்சுருக்க நிலக்கடலையும் நாட்டு சர்க்கரையும் போட்டுக்கிட்டு மிக்சியில் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப மைய அரைக்காதீங்க, கொரகொரப்பாக இருக்கணும். அதாவது அந்த கடலை பார்த்திங்கன்னா அரைகுறையாக மஞ்சிருக்கணும். அவ்வளோதாங்க, நம்ம ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிடுச்சு. என்ன இவ்வளோ சிம்பிளாக இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா? உண்மையாலுமே நிலக்கடலையும் நாட்டு சர்க்கரை அல்லது வெல்லம் சேர்த்து சாப்பிட்றது வளர்கிற பெண் குழந்தைகள்லேருந்து வளர்கிற பசங்க வரைக்கும் ரொம்பவே நல்லது. ஆனால் அதை உருண்டையாக பிடிக்க முடியாது. நீங்கள் இந்த மாதிரி மாவு மாதிரி தான் சாப்பிடணும். அல்லது இன்னொரு வகையான டிஷ் பண்ணலாம். இது பார்த்திங்கன்னா நிலக்கடலையோட நம்ம வெள்ளை சர்க்கரை சேர்த்துக்கிற போகிறோம். இது ரெண்டையும் சேர்த்து நம்ம கிரைண்ட் பண்ணி அரைச்சிக்கலாம். இது நீங்கள் கொஞ்சம் ஃபைன் பேஸ்ட்டாக, அதாவது கொஞ்சம் பவுடர் மாதிரி கூட அரைச்சிக்கலாம். இதை பவுடர் மாதிரி அரைச்சிட்டிங்கன்னா இந்த மாதிரி கையில் உருண்டை பிடிச்சிங்கன்னா உருண்டையாட்ட வரும். இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸாக செஞ்சு கொடுக்கும்போது உருண்டை பிடிச்சி கொடுத்தோம் அப்படின்னா அவங்களுக்கு எடுத்து சாப்பிட வசதியாக இருக்கும். இப்போ நாட்டு சர்க்கரை இருந்தால் நாட்டு சர்க்கரையிலும் செஞ்சுக்கலாம், வெள்ளை சர்க்கரை இருந்தால் வெள்ளை சர்க்கரையிலும் செஞ்சுக்கலாம், இல்லை வெல்லம் கூட போட்டு செஞ்சுக்கலாம். ஆக மொத்தம் நிலக்கடலையோட வெல்லம் சர்க்கரை சேர்த்து சாப்பிட்றது உடம்புக்கு அவ்வளோ நல்லதுங்க. கண்டிப்பாக இந்த வீடியோவை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா ஹாஸ்டலில் இருக்கிற குழந்தைங்கள்லேருந்து, அதாவது ஹாஸ்டலில் இருக்கிற பெரியவங்க வரைக்குமே இந்த டிஷ் சிம்பிளானது தான். கிரைண்ட் பண்ணி மட்டும் நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா அப்பப்போ சாப்பிட்லாம். வாரத்துக்கு 2 தடவையோ 3 தடவையோ நீங்கள் அரைச்சிக்கலாம். ஒரு 2 நாள் 3 நாள் வச்சு சாப்பிட்டுக்கலாம். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனல் தமிழ் பொண்ணு சமையலுக்கு ஒரு லைக் கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் இந்த நிலக்கடலை டிஷ் எப்படி இருக்குன்னு செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் பண்ணிவிட்டு அதையும் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.